What's up guys, welcome back to Mirrorme Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது Godox SK400ii லைட் கிட்டோட வந்த 60 by 90 cm சாஃப்ட் பாக்ஸை எப்படி ஃபிட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸ் அதாவது இந்த ஸ்டுடியோ கிட்டோட அதாவது SK400ii ஸ்டுடியோ கிட்டோட வந்த இந்த சாஃப்ட் பாக்ஸை ரெக்டாங்கிள் சாஃப்ட் பாக்ஸை ஃபிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இது ஃபிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுது, ரொம்ப டயர்டாகிடுது, எக்ஸாஸ்ட் ஆகிடுது, எங்களால் முடியலை. ஒரு வாட்டி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதை திரும்பி கழட்டணுன்னு யோசிக்க கூட முடியலை. ஸோ இதை ஸ்டுடியோவில் ஃபிட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம், ஆனால் SK400 இந்த லைட் கிட்ட இந்த லைட் ஸ்டாண்டில் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறோம். இந்த சாஃப்ட் பாக்ஸை யூஸ் பண்ணால் கிளையண்ட்டுக்கு நல்லாயிருக்கும், கிளையண்ட்டுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த சாஃப்ட் பாக்ஸை எங்களால் கலட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி போய் மாற்றுறதுங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், இது ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் டைம் மாற்றுறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் 2-3 பேர் கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன். இது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இது ஃபிட் பண்ணும்போது கண்டுபிடிச்சோம். இதை ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுக்கான வழியையும் கண்டுபிடிச்சோம். இந்த போவன்ஸ் மவுண்ட்டில் நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போவன்ஸ் மவுண்ட்டு பின்னாடி இருக்கிற இந்த போவன்ஸ் ரிங் இருக்குல்ல, ஸோ இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸ்லாம் ஒன்று எதுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் நம்பர்லாம் இருக்கும். ஸோ இதை எந்த ஹோலில் வைக்கணும், ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த சாஃப்ட் பாக்ஸை எப்படி ஈஸியாக ஃபிட் பண்ணுறங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பவுன் ஸ்ட்ரிங்கோட ஹோலில் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறது தெளிவாக சொல்கிறோம், அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பவுன் ஸ்ட்ரிங், இந்த அவுட்டர் சில்வர் பேஸ் ரிஃப்ளெக்டர் கிளாத்து, இந்த அவுட்டர் டிஃப்யூசர் கிளாத். ஸோ இந்த டிஃப்யூசர் கிளாத்துன்னு ஒரு 4 விஷயந்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு 4 ராடு இருக்கும். இந்த ராடு ரொம்ப உழைக்கும் போது உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். இது உடையாது, இது எல்லாமே அலுமினியம் அலாயில் செஞ்சது. ஸோ உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இந்த ரிங்கும் கூட அலுமினியம் அலாய் தான். ஸோ அலுமினியம் அலாய் வெயிட் கம்மியாக இருக்கும், அதே நாளில் ரொம்ப நாள் நீடித்து உழைக்கக்கூடிய. ஸோ வாங்க ரொம்ப பேச வேணாம், ஃபிட்டிங்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள நம்மளுக்கு ரிங், டிஃப்யூசர் கிளாத், தென் இந்த ரிஃப்ளெக்டர் கிளாத்தை தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதோடு சேர்த்து 4 ராடு. இந்த ரிஃப்ளெக்டர் கிளாத்தை நம்ம ஓப்பன் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா 4 கார்னர்லேயும் இந்த ராடை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த லோப் கொடுத்துருப்பாங்க. ஸோ த்ரெட்டட் லோப்பும் அந்த மெட்டீரியலில் ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு டெஸ்டர் எடுத்து அது இது பண்ணிக்கிறீங்க. ஏன்னா பேக்கேஜிங்லேயே வரும்போது அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும். ஸோ இது வழியாக தான் இந்த ராடை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். தென் இந்த பவுன்ஸ் மவுண்டோட ரிங், இந்த ரிங்கில் ஏகப்பட்ட நம்பர் கொடுத்துருப்பாங்கங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற இது. இதில் பார்த்திங்கன்னா நம்பர் 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க, அப்புறம் 21 அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு எம்டி நம்பர் இல்லாத ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ இந்த நம்பர் 2, தென் இந்த 21 2/1ங்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த எம்டி ஸ்லாட், இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிஃப்ளெக்டர் கிளாத்தோட எட்ஜஸில் இருக்கிற அந்த வெல்க்ரோ டேப் போட்டு ஒட்டி இருக்கிற இதையும் கிளியர் பண்ணிக்கிட்டு, டெஸ்டரை வச்சு கிளியர் பண்ணிவிட்டு, இந்த ராடை இந்த லோப்லலாம் இன்சர்ட் பண்ணி ஃபைனலாக அந்த வெல்க்ரோவோட இதுலேயும் இன்சர்ட் பண்ணி எட்ஜஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி 4 ராடையும் இன்சர்ட் பண்ணி இதை திரும்பி தலைக்குப்புற மடிச்சுக்கிட்டு அந்த ட்ரையாங்கிள் பொசிஷனில் வச்சு அந்த பவுன்ஸ் ரிங் எடுத்து பக்கத்தில் வச்சு கரெக்டான பொசிஷனில் வைக்கிறீங்க. ஸோ நம்பர் 2வையும் 2/1 பக்கத்தில் இருக்கிறதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடியில் உள்ள பாட்டமில் உள்ள 2 ரிங்கையும், அதாவது அடிப்பக்கம் உள்ள 2 ரிங்கையும் பண்ணிவிட்டு 3வது மேலே உள்ள ரிங் எடுத்து வளைச்சி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு அதை குப்பருக்க வச்சு 4வது ராடையும் அந்த ரிங்கில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த அந்த கிளாத்தை நீங்கள் ரிஃப்ளெக்டர் கிளாத்தை மூடிடுறீங்க. மூடிட்டு அந்த பேக் சைடு பெரட்டி நம்ம உள்ளே இன்சர்ட்டை பண்ணியிருக்கோமா, கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 4 ராடும் அதோட எட்ஜஸில், அந்த கிளாத்தோட எட்ஜஸில் அந்த தையல் போட்டு தைச்சிருக்காங்களா அதோட கரெக்டாக வரும். ஸோ இது கரெக்டாக பாருங்கள், நம்பர் 2ல் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். தென் அடுத்தது 2/1க்கு பக்கத்தில் இருக்கிற எம்டி ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு மேலே நம்பர் 2, அதை நம்பர் 2க்கு டைரெக்டாக இந்த பக்கம் இருக்க நம்பர் 2ல் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு அடுத்தது நம்ம இன்னர் டிஃப்யூசர் கிளாத்தில் உள்ள இப்படி அந்த ஹூக்கை வச்சு அந்த த்ரெட்டட் லோப்பில் மாற்றி 4 பக்கம் மாட்டி முடிச்சிடுறோம். இதுக்கு அடுத்தது அவுட்டர் டிஃப்யூசர் கிளாத்து. இது ரொம்பவே ஈஸி. 4 பக்கமும் வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இது இப்படி ஃபஸ்ட்டு எல்லா கார்னர்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிங்க. 4 பக்கமும் அந்த கார்னரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெல்க்ரோவில் கரெக்டாக வச்சு முடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்மளோட சாஃப்ட் பாக்ஸ் 60x90 சென்டிமீட்டர் சாஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டான பொசிஷனில் அந்த 4 ராடையும் மாட்டி அதை கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு ஃபஸ்ட்டு தரையில் வச்சு 2 ஹோல்லையும் ஈஸியாக மாட்டிட்டு 3ஆவதை வளைச்சி அந்த போன்ஸ் மவுண்ட்டு 3ஆவது விடுங்க. 3ஆவது போனதுக்கப்புறம் அப்படியே கவுத்து போட்டு 4ஆவது விடுங்க. ரொம்பவே ஈஸி. நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த 4 ரிங்கும் கரெக்டாக இந்த எட்ஜஸில் இருக்கும். ஸோ இந்த 4 ரிங்கில் அந்த 4 ராடும் கரெக்டாக அந்த எட்ஜஸில் இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் கொடுத்துருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் அந்த ஹோலில் வந்து தவறான ஹோலில் விட்டுருந்தீங்கன்னா இது கொஞ்சம் அது ஓவர்லாப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே பார்த்தாவே தெரியும் அது இங்கேயும் நவுந்துருக்கும். ஸோ ஈஸியாக இருக்காது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக வராது. ஸோ இது ரொம்பவே கஷ்டம் கிடையாது. ஒரு ரிங்கை நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்து இதை கரெக்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு கீழே அடியில் உள்ள 2 ராடையும் போடணும். அதுக்கப்புறம் மேலே உள்ள 3ஆவது ராட், அப்புறம் கவுத்து போட்டு குப்பரை வச்சு 4ஆவது வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது ஈஸியாக ஃபிட் பண்ணலாம், ரொம்பவே கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். இது மாதிரி ஃபிட்டிங்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ. We create a bond with you. Bye bye.